எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்டபிள் அகாடமி. டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணவங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை 1க்கு 10 தடவைனாலும் சரி கரெக்டாக வெரிஃபை பண்ணுங்க. நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சரிதானா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுங்க. உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கிட்ட சொல்லி கூட வெரிஃபை பண்ணுங்க. இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி கூட வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் உங்க கார்டியன், ஆர்எல்ஸ் ப்ரௌசிங் சென்டர் எப்படின்னாலும் சரி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் ஏதாவது தப்பு இருக்கு, மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா அதை சரி செஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த குரூப் 4 இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்காக தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? இப்போ அந்த எக்ஸாமினேஷன் கண்ணு முன்னாடி இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்தணும். எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்றோமோ, ஃபோக்கஸ் பண்றோமோ, கான்சியஸா இருக்கமோ, லைக் தட் நம்ம குரூப் 4 அப்ளிகேஷன் போடுறதும் அதே போலதான் இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ நம்ம நல்லா படிச்சுட்டு இருக்கோம், நல்லா எழுத போறோம், எக்ஸாம் கிளியர் ஆக போகுது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வரும். அன்று இன்னைக்கு நீங்க போடுற அப்ளிகேஷன் அதுக்கான வேல்யூ அன்று உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? ஸோ அதனால அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் ஆனாலும் சரி, ரைட்டுங்களா? படிக்கிறது கூட அடுத்த நாள் தள்ளி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. ஓகே, ஸோ ஃபுல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏதாவது தப்பு இருக்கு அப்படின்னா அதை மாத்திக்கங்க. ஓகேங்களா? மாத்திக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, இல்லை ப்ரௌசிங் சென்டர் எதுனாலும் சரி வெரிஃபை பண்ணிக்கங்க, கரெக்டா இது பண்ணுங்க. ஓகேங்களா? அதே போல அப்ளை பண்ணாதவங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கங்க. ஏன்னா லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஏன்னா மேபி கொஞ்சம் நான் ஓகே லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நமக்கு சர்வர் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. மேபி பிஸியா கூட இருக்கலாம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இயர்லியரா, அதாவது முன்னாடியே போட்டுக்கிறது நல்லது. ஓகேங்களா? அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 1 hour ஆகுங்க. ஓகேங்களா? பொறுமையா நீங்க என்னென்னலாம் 1 hour ஆகுங்க. ரைட்டுங்களா? 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே போல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இல்லை சார் எனக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் பற்றி சந்தேகம், எனக்கு பிஎஸ்டிஎம் பத்தி சந்தேகம், எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இதை பத்தி சந்தேகம், ஸோ இது மாதிரி முக்கியமான சந்தேகம், இது லைஃப் மேட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்க இல்லை நானோ இல்லை யாரோ நமக்கு இதை பற்றி டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம மற்றவர்கள்கிட்ட கேட்கறத விட, ஏன்னா இப்போ நான் என்னையே வச்சுக்கிறேன், எனக்கு ஒரு டவுட் இருக்கு, சந்தேகம் இருக்கு. ஓகேங்களா? எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு, முக்கியமான சந்தேகம். ஓகே, அப்போ நான் ஒருத்தர்கிட்ட கேட்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். அவர் ஒருத்தர்கிட்ட நான் கேட்கிறேன், அவங்க ரைட் ஓகே இப்படி அப்படின்னு சொல்றாங்க. அதை நான் கேட்டுக்கிட்டு அது ஓகேனா ஓகே, இஃப் சப்போஸ் தப்புனா நீ தானே சொன்ன அப்படின்னா நான் எங்க சொன்னேன் அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அது இல்லாம நான் பர்சனலாவும் சஜஸ்ட் பண்றது என்னன்னா, மற்றவர்கள்கிட்ட நீங்க கேட்கறத விட ரெஸ்பெக்ட் டிஎன்பிசி நீங்க கேட்கறது நல்லது. ஏன்னா நம்ம எல்லாருமே டிஎன்பிசி தான் படிச்சுட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ நம்ம வேற யார்கிட்ட போய் நம்ம இதுக்கான டவுட்ஸ் எல்லாம் கேட்க முடியும்? புரியுதுங்களா? நமக்கு எல்லாமே டிஎன்பிசி தான். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ டிஎன்பிசி மெயில் பண்ணலாம், ஆர்எல்ஸ் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, கால் பண்ணி பேசலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்டுக்கலாம். அதுதான் நம்ம கிட்ட கேட்பவர்கள்கிட்டையும் நம்ம இதுதான் சொன்னது. ஏன்னா இது லைஃப் மேட்டர். அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? நீங்க எங்ககிட்ட கேட்கறது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கறது எல்லாம் ஓகே, இன்ஃபர்மேஷன் தான். பட் கன்ஃபர்மேஷன் இஸ் டிஎன்பிஎஸ்சி. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷனை பத்தி நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, எனக்கு மனசுக்குள்ள தோணிட்டே இருந்துச்சு 2 days-ஆவே இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா 1 week-ஆவே நான் வீடியோ தரல. ரியலி சாரி ஃபார் தட். ஓகேங்களாங்க? ஃப்ரம் இன்னிலேருந்தே உங்களுக்கு என்கேஜா இருக்கும். இனி ஸோ குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் என்கேஜா இருக்கும். ஒரு சில பர்சனல் ஒர்க்ஸ் அப்படிங்கறதுனால தான். பிளஸ் பேட்ச் ஒர்க்குமே சிறப்பா போயிட்டு இருக்குது. ஸோ பேட்ச்ல ஜாயின் பண்ண எல்லா மாணவர்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ குரூப் 4 பேட்ச் அட்மிஷன் லைவா தான் இருக்கு. ஜாயின் பண்ண நினைச்சா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஸோ நீங்க அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா, போட்டாலும் சரி 1க்கு 2 தடவை, நான் தான் 10 தடவை சொல்லிட்டேன், நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல பேமெண்ட் பண்ணவங்க, அதாவது எல்லாமே பார்த்துக்கோங்க, A to Z. ஓகேங்களா? A to Z எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. உங்க மெயில் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா, ஸோ ரெஸ்பெக்ட் டிஎன்பிசி கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேளுங்க.
அரல்ஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கூட கமெண்ட் பண்ணுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். எப்படின்னா வேற யாராவது ரெஸ்பிரேட்டரி டிஎன்பி ஸ்டால்ஃபிட் வந்து கேட்டிருந்திருக்கலாம். அவங்க வந்து ஏதாவது உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் நீங்க டைரக்டா டிஎன்பி ஸ்டால்ஃபிட் கேட்கறது தான் நல்லது. அதுவும் இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்றேன். ஓகேங்களா? ஒரு சில பேர் வந்து ரெஸ்பிரேட்டரி டிஎன்பி கால் பண்ணேன், பட் வந்து எனக்கு பிஸின்னு வந்துச்சு, எனக்கு வந்து லைன் வந்து கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஸோ இந்த ஹவர்ஸ், ஓகேங்களா, இந்த ஹவர்ஸ்க்குள்ள ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் இயர்லியரா ட்ரை பண்ணுங்க. ஸோ 10 மணி கொடுத்துருக்காங்களா, இங்க பாருங்களேன், ஃபார் ஜெனரல் குவரிஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க மெயில் கூட பண்ணலாம். பட் மெயில் வந்து நம்ம ரிப்ளை ஓகே டக்குன்னு வந்துச்சுன்னா ஓகே, பட் நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே நீங்க டால் ஃப்ரீ பண்ணும்போது ஸோ இந்த ரெக்கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் ஒரு எவிடன்ஸா இருக்கும். ரெக்கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஓகேங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ எந்த அளவுக்கு நீங்க படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே போல உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்முக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்களா? எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நான் தான் சொல்றேனே, ஒரு நாள். ஓகே, ஸோ ஒரு நாள் இப்போ நம்ம பசங்களுக்கு அதான் நான் சொல்லியிருக்கேன். நான் பேட்ச் பசங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். நான் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எல்லாமே ஒன்னொன்னா பாருங்க. சரிங்களா? பார்த்துட்டு ஏதாவது தப்பு இருக்குன்னா அதை எடிட் பண்றீங்க அப்படின்னா அது திரும்பி எல்லாமே கரெக்டா சப்மிட் பண்ணிடுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் பார்த்துக்கங்க. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட்.